India's #1 spice brand-ஆன ஆச்சி மசாலாவோட ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ட்ரை குலோப் ஜாமுன் எப்படி பண்றதை பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது கிட்ஸுக்கு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேவரட் சேனல் ஆச்சி நெக்ஸ்ட் அண்ட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா இந்தியாஸ் ஃபேமஸ் ஸ்வீட் தாங்க. இன்னும் சொல்ல போறோம்னா இது இல்லாம ஃபங்க்ஷனே இல்லைங்க. இதை ஃபெஸ்டிவல் ஹீரோன்னு சொல்லுவாங்க. இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட் குலாப் ஜாமுன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ராடக்ட்டை தேடி தேடி மக்களுக்கு தரதால தான் இன்னைக்கும் ஆச்சி மசாலா இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டா இருக்காங்க. குலாப் ஜாமுனோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியா ஃபுல்லா ஃபேமஸா இருந்தாலும் இது ஒரு பெர்ஷியன் ரெசிபி. பெர்ஷியன் லாங்குவேஜ்ல குலாப் ஜாமுன்னா ஃப்ளவர் இன் வாட்டர்னு அர்த்தமா. பேருக்கு ஏத்த மாதிரியே சுகர் சிரப்ல மிதக்குதுல. குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் 175 கிராம், சுகர் 1 கப், ட்ரை கிரேட்டட் கோகனட் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. நம்ம இன்னைக்கு குலோப் ஜாமுனை டிஃப்ரெண்டா பண்ண போறோம். அது எப்படி செய்ய போறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல குலோப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் சுகருக்கு சேம் குவான்டிட்டி அளவு நம்ம வாட்டர் எடுத்துக்கணும். சுகர் சிரப் பண்றதுக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ சுகர் நல்லா கரையிட்டோம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சு சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பேன் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ உருண்டையை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம குலோப் ஜாமுன் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ட்ரை குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். 175 கிராம் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸை இந்த பவுலில் கொட்டுறேன். இப்போ இந்த உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 பங்கு மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1/4 பங்கு தண்ணி ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு உருட்டுறப்பயே குலோப் ஜாமுனோட ஸ்மெல்லு வருது. இப்போ எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போதான் பொன்னிறமாக வரும். நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை சூப்பராக வந்திருக்கு. உடையாமல் வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் உடையாமல் பண்ணியிருக்கேன்னு. இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உடையாமல் வரும். இப்போ ரெடி பண்ணதை சுகர் சிரப்பில் நான் ஊற வைக்க போகிறேன் ஒரு 10 நிமிஷம். சுகர் சிரப்பில் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை எடுத்துருவோம். சுகர் சிரப்பை நல்லா வடிகட்டி எடுக்கணும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதுல ட்ரை கிரேட்டட் கோகனட்டும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி ரெடியான ஜாமுனை இதுல டிப் பண்ணி எடுத்தாலே ட்ரை குலோப் ஜாமுன் ரெடி. பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நான் பண்ணியிருக்கிறது ட்ரை குலோப் ஜாமுன். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பாக இருக்குது. இது கண்டிப்பாக நான் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னால் வெயிட் பண்ண முடியல, நான் சாப்பிட்றேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கெலாம் நார்மல் குலோப் ஜாமுனை கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த சிரப் ஒழுகிடும். ஸோ பேக் பண்ண முடியாது, கஷ்டம். இது ட்ரையாக இருக்கிறதால எங்கே வேணாலும் பேக் பண்ணி கொண்டு போகலாம், யாருனாலும் சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கிட்ஸுக்கு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
மாதிரி ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் ஆச்சில நிறையவே இருக்குங்க. இதை இப்போ நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணலாங்க. www.archifoods.com வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்க்ளூசிவா ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஆச்சி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க, வீட்டில் சமைச்சு ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க. நான் பண்ண டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் ரெசிபிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம். உங்கள் ஆச்சி மசாலா. இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷோட உங்களை மீட் பண்றேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.archifoods.com.